நம்ம கஷ்டப்பட்டு பொறுக்கி புறம்போக்குன்னு தேடி தேடி அரெஸ்ட் பண்ணாலும் அவனுக்கு மேல எஃப்ஐஆர் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆமா சார், நாம என்ன பண்ண முடியும்? பெரிய பெரிய இடத்துல இருந்து போன் பண்றாங்க, இல்ல அவங்களே நேர்ல வராங்க. வந்து இவன் எங்க கட்சிக்காரன், அமைச்சரே ஒரு வீட்டுல டீ சாப்பிட்டுருக்காரு, காபி சாப்பிட்டுருக்காரு, பிரியாணி சாப்பிட்டுருக்காருன்னு அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கம்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறானுங்க. அதையும் மீறி கேஸ் புக் பண்ணா கோர்ட்ல அவனுக்கு ஜாமீன் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு உத்தரவு வருது. முன்னாடி எல்லாம் இந்த திருட்டு பசங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப திமுக கரைவேட்டி கட்டி இருக்கவன் எல்லாம் திருட்டு பசங்களா இருக்கான். எல்லா ஊர்லயும் இவனுங்களுக்கு மேல ஒரு சார் இருக்காரு. அந்த சார் இருக்கிற தைரியத்துல இவனுங்க பண்ற அநியாயம் தாங்க முடியல. இந்த சார்கள்னால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேரு. உள்துறையை கையில வச்சிருக்கிற முதல்வர் ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கூட தெரியல. அவருக்கும் எதுவும் தெரியாது, அவர் பிள்ளைக்கும் எதுவும் தெரியாது. இந்த ஆட்சியை நடத்துறதே இந்த திருட்டு சார்கள் தான். 2026 எலெக்ஷன் முடியட்டும், எடப்பாடியார் முதலமைச்சரா வந்ததும் இந்த சாரு மோரு எல்லாரையும் சுலுக்கெடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்த நல்ல பேரை பழையபடி மாத்துவோம்.